Hello friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் நாம் கருப்பு ஏலக்காய் பற்றின மருத்துவ குணங்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பச்சை ஏலக்காய் பற்றின மருத்துவ குணங்கள் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன் கருப்பு ஏலக்காய் பற்றின வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு. ஸோ அதுதான் இது. இப்போது இந்த கருப்பு ஏலக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏலக்காயில் கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு, துத்தநாகம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், வைட்டமின்கள் B1, B2, B3, A போன்றவை உள்ளது. இந்த கருப்பு ஏலக்காய் பொதுவாக பார்த்திங்கன்னா புலாவுக்கு இல்லைன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் அதிகப்படியான நம்ம எண்ணெய், நெய் இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கறதுனால வயிறு உப்பிசம் அடைஞ்சிரும். அதை ஜீரணம் செஞ்சு சரி செஞ்சு ஜீரண கோளாறுகளெல்லாம் நீக்கி கொடுக்கறதுக்காக இந்த கருப்பு ஏலக்காவை யூஸ் பண்ணுவாங்க. ஜீரண கோளாறுக்கு மட்டும் இல்லை, நெஞ்சு எரிச்சல், ஈறு பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் விடுபட வைக்கும் இந்த கருப்பு ஏலக்காய். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும் ஒரு நல்ல நிவாரணம் அளிக்கும் இதில் நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கும்போது ஆஸ்துமா போன்ற நோய்கள் முற்றிலுமாக குணமாகுதுன்னு மருத்துவர்களே பரிந்துரைச்சிருக்காங்க. இப்போது இந்த கருப்பு ஏலக்காய் நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்து என்னென்ன நோய்க்கு இது தீர்வாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா பற்களில் உள்ள கிருமிகளை நீக்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு புத்துணர்ச்சி தருது. ஏலக்காயை கஷாயம் போல் செய்து குடித்து வந்தால் ஜலதோஷம் முற்றிலுமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இரும்பல், தும்பல் போன்ற பிரச்சனைகள்லாம் தீரும். அஜீரண கோளாறு பிரச்சனை உள்ளவங்க இந்த ஏலக்காயோட மிளகு சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு சாப்பிடலாம். இது மார்பில் இருக்கிற சளியெல்லாம் இழுத்து கரைச்சி மலத்தின் மூலமாக வெளியேற்றிடும். இந்த கருப்பு ஏலக்காயை தேநீர் அல்லது பாயாசத்தில் சேர்த்து சாப்பிட்டால் சுவையாகவும் மணமாகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். ஏலக்காய் இது ஜீரண சக்தி அதிகரிக்க செய்கிறது. நமது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து செய்து ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறது. ஏலக்காய் உடலில் உள்ள கொழுப்பை குறைச்சி இரத்த அழுத்தத்தை குறைக்குது. மேலும் நம் உடலில் இரத்த அழுத்தம் சீராக ஓட உதவி செய்யுது. உணவில் ஏலக்காயை சேர்த்து கொள்ளும்போது கேன்சர் கிருமிகளை அழிக்கிறது. அதனால் நாம் தினமும் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நம் உடலுக்கு நல்லதுன்னு இதில் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு ஏலக்காய் பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸை சிலதை நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி.